Hello friends, welcome to Vidya Views. மார்னிங் டைமில் வீக் டேஸில் வாழைப்பூ பொரியல் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூவில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. டயபெட்டிக்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. போன் ஸ்ட்ரென்த் பண்ணும். இதில் பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீன்ஸ் நமக்கு நிறையவே பாடிக்கு தேவையான அளவுக்கு கிடைக்கும். இதை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த தோலை எடுத்துடுங்க. உள்ளே இருக்க பூவை அப்படியே எடுத்துடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு உங்களோட உள்ளங்கையில் வச்சு ரப் பண்ணுங்க. இப்படி நீங்கள் ரப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நரம்பு மாதிரி இருக்கும்ல சென்டராக, அந்த நரம்பு மட்டும் உங்களுக்கு தனியாக கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை எடுத்து தூக்கி போட்டுடலாம். கூடவே இந்த வெளியே இருக்கிற ஸ்கின்னையும் தூக்கி போட்டுடணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே எல்லாமே க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பூவை தனியாக எடுத்து வச்சாச்சு. இதை அடுத்து நம்ம பொடிசாக நறுக்கி எடுக்க போகிறோம். பொடிசாக நறுக்கின வாழைப்பூவை தண்ணியில் போட்டு அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இல்லைனா கருப்பாக கலர் மாறிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுடுங்க. இப்போ பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு, 2 காஞ்ச மிளகாயை குட்டி குட்டியாக கிள்ளி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. கடாயில் 1 ஸ்பூனுக்கும் கம்மியாகவே எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்த உடனே கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் 2 to 3 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. இதுவுமே கீரை மாதிரி தான். எப்படி கீரை நீங்கள் வதக்கி செய்யும்போது ரொம்ப கம்மியாயிடுமா, அந்த மாதிரி தான் வாழைப்பூவும். அதனால் பார்த்து பொறுமையாக தேவைக்கேற்ப மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் வாழைப்பூவை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை சிம் டு மீடியம் வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க. இது கூட நீங்கள் எந்த தண்ணியும் சேர்க்க வேணாம். ஜஸ்ட் இதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி சிம்மில் ஒரு 5 to 6 நிமிஷம் போல் வச்சுடுங்க. ஏன்னா இதிலருந்தே தண்ணி விடும், அதனால தான். இப்போ 5 to 6 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதோட வேர்வை தண்ணி ஃபுல்லாகவே இழுத்துக்கலை. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே கடாயில் விட வேண்டியது தான். ஆனால் அப்பப்போ கலந்து விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். மறுபடியும் நான் மூடி விட்டு ஒரு 2 நிமிஷம் போல் விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தண்ணி இல்லாமல் நல்லா வதங்கி பொரியல் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அவ்வளோதான், ஒரு சூப்பரான டேஸ்டான வாழைப்பூ பொரியல் ரெடி. இதை நம்ம சூடான சாதத்தோடு கலந்து சாப்பிடலாம். இல்லை இட்லி, தோசை, சைட் டிஷ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.